எபிசோடு 11 கிரியயோகம் உனக்குள்ள ஒரு பயணம் அப்படின்ற பதிவு வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகா சிவராத்திரி 2025 என்ன பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி இந்த வருட மகா சிவராத்திரி பூஜைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு சந்தித்தப்போ அங்கே ஒரு அம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அங்காள் அம்மன் அதுக்கப்புறம் சிவன் இவங்களுடைய ரெண்டு அந்த சிவன் மற்றும் நந்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோயில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேரு. அங்காள் அம்மன் அதுக்கப்புறம் சிவன் ஒரே கருவறையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் கண்ணுக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த பதிவு உங்களுக்காக. இசை அருமையான அம்மனுக்காக இசைன்றது பம்பை இசைன்றது ரொம்ப பிடிச்ச ஒன்று. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பம்பை இசைன்றது சங்குநாதம் பம்பை இசை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. எப்பவுமே வந்து ஒரு சிறப்புத்தன்மை என்னென்னா சாமி அருள் அது வந்து பார்த்திங்கன்னா தான் அமர்ந்து தியானம் பண்ணும்போதும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஒரு கோயில் திருவிழா இதெல்லாம் போகும்போது பம்பை இசை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போ வந்து தன்னை அறியாமையே சிலர் வந்து அருள் அம்மனுடைய அருள் ஆசையை வந்து ரொம்ப பரிபூர்ணமாக பெற்றிருப்பாங்க. உடல் பேச்சு அம்மன் அருள் ஆசையை வந்து ரொம்ப ஒரு பேச்சு ஒரு பாக்கியம். அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நினச்சா தான் இதெல்லாம் வந்து நமக்குள்ளே இறங்கி அருள் கழிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்புத்தன்மைகளாம் நம்ம வந்து மகாசிவராத்திரின்னு ஒரு சின்ன வீடியோ வந்து எடுக்கப்பட்டது. என் செத்த கணவதியே போற்றி மாதாவே
பரமேஸ்வரன், சிவன், ஜெகதம்பிடி விரட்டில், அம்பல பரமேஸ்வரன் அம்மன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அப்போ வந்து நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த வீடியோவை நான் வந்து போட்டிருப்பேன். இதில் என்ன விஷயம் சீக்ரெட் அப்படின்னா, இதில் ஒரு சரியான ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இந்த சிலைகள்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் வந்து எப்படி வைக்கப்பட்டது, இது வந்து எப்படியெல்லாம் வந்து நமக்கு காட்சி கொடுத்தது அப்படின்ற விஷயத்த இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி பதிவில், அம்மன் பற்றின ஒரு அற்புதமான ஆச்சரியங்களும் விஷயங்களும் நான் வரக்கூடிய பதிவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த பதிவு தான். என்ன விஷயம்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு விதமான பக்தின்ற ஈர்ப்பு. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, திருவண்ணாமலை கிரிவலத்துக்காக நான் வந்து தாத்தா பாட்டிங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 7வது 8வது இருக்கும்போது அவங்க கூடலாம் போவேன். சரி விளையாட்டுத்தனமாக ஒரு பக்தி. அப்போ வந்து கிரிவலம் சுற்றிட்டு நம்ம அப்படியே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது சிவன் மேலே அறியாமல். அப்போ என்ன நடக்குதுன்னா, சின்ன வயதுலேருந்தே அன்னை காளி மேலே ஒரு அதீத பக்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சிவன் சிலைகள்லாம் எப்படி வந்தது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, கனவுல ஒவ்வொன்றா தோண ஆரம்பிக்குது. கனவுல ஒரு சித்தர் வராரு. சித்தர் வடிவில் அவங்க வந்து சில மந்திரங்களை சொல்கிறாங்க. பொழுது வெடிந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அது மறந்து போயிடும். சில பேருக்கு அப்படி தான் இருக்கும் கனவுகள் வந்தால். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நடந்துட்டு இருக்குது. அது புரியாத வயதில் அந்த ஞானம், கனவு, இந்த தியானத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள், ஞானங்கள் இதெல்லாம் வந்து புரியாத விஷயத்தில் என்ன தான் நம்ம தியானம் பண்ணாலும், என்ன தான் நம்ம தெய்வீகமாக பக்தி பண்ணாலுமே கூட புரிஞ்சிக்காத ஒரு தன்மை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு பக்தியில் நம்ம மூழ்கிடுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயங்கள், சில ஒரு சிக்னல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். பக்கத்துலேயே இருக்கும் கிடைக்கும், ஆனால் கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி இதில் ஒரு ஆழமான ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் சிக்னல் எங்கேருந்து வருது, எப்படி வந்து தெய்வீகத்தன்மையை உணர்றாங்க, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 18 வருடங்கள் ஆயிடுச்சு. தியானம், யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வர்றது. இது எல்லாமே இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஒரு அனுபவம் தான். அதனால் இந்த சிவன் சிலைகள்லாம் எப்படி வச்சோம், அது இல்லாமல் இந்த அம்மன் சிலைகள் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தா தெரியும். சுயம்பு அம்மன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். இதெல்லாம் எப்படி, இதனுடைய ஆற்றல்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதாவது 10வது, 11வது, 12வது இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படியே ஒவ்வொரு படிப்படியாக படிச்சுட்டு அப்படியே வரும்போது இந்த பக்தி மீது நாட்டம் உருவாகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, கனவுல அம்மன் வந்து பேசுறது, தன்னுடைய திருமணமான நபர்கள் எப்பவுமே கனவுல வந்து அவங்க வந்து தெய்வீக தன்மையுடைய ஒரு தெய்வீக தேவதைகள் மாதிரி தான். இது நேரடியாக அம்மன் ரூபத்திலேயே வந்து கனவு காட்சி கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் வந்து அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாங்க. பயங்கரமான காட்சி வெள்ளிக்கிழமை ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி டைமில் காளி காளி நின்றுட்டுருக்கு. பக்கத்தில் சட்டி, ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கைகள், 4 கையில் அவங்க வச்சிட்ருக்க ஆயுதங்கள் அப்படி தெரியுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் லிங்கம் தெரியுது. அந்த அம்மனை பார்த்த மாதிரி ஒரு 10, 18 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முனிவர்களோ, யோகி யாருன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவி வேஷ்டி அடைஞ்சு தியான நிலையில் அமர்ந்து சாமியை நோக்கி தியானம் பண்ணிட்டுருக்காங்க. அது எனக்கு கனவுல நல்லா தெரியுது. இதெல்லாம் நிறைய நல்லா தெரியுதே! ஒரு நல்ல இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக காட்சியாச்சேன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, சரி அப்படியே விட்டுர்றேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சில விஷயங்கள், அம்மன் விஷயங்கள் கனவுல வர்ற மாதிரி, நம்முடைய சொந்த பந்தங்கள், திருமணமான அந்த தம்பதிகள், அ பெண் ரூபத்தில வந்து அவங்க பேசுகிற மாரி கனவுல இதெல்லாம் ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு. அவங்க கூட நான் திருப்பியும் பேசுறேன். என்னுடைய சந்தேகங்கள, கேள்விகள கேட்குறேன். அதுக்கு பதில் அவங்களும் சொல்றாங்க. இப்படி ரொம்ப நாளா நடந்துட்டுருக்கு. இப்படி நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரிவலம் சுத்திட்டு இதெல்லாம் வந்து ரெகுலரா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12வது காலேஜ் டைம்ல அப்படி ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாரி செகண்ட் இயர் டைம்ல, இது என்ன நடக்குதுன்னா, அப்படியே ட்ராவல் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி கனவுகள் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. சரி அதையும் தாண்டி என்ன பண்றேன், அப்படியே நான் வந்து காலேஜ் எல்லாமே முடியுது. முடிஞ்சு என்ன நடக்குதுன்னா, அடுத்து வந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகி கன்டின்யூ ஆயிட்டு போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மன் வந்து இந்த இடத்துல இறங்குறதுக்கான டைமிங்க வந்து குறிச்சாச்சு, நோட் பண்ணியாச்சு. யாரு? அம்மன்.
அப்படி இருக்கும்போது அங்காளம்மன் அவங்கள வந்து சுயம்பா எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து மனசுக்குள்ள உணர்வு வர ஆரம்பிக்குது. கனவுல தெரிய ஆரம்பிக்குது. சரி நம்ம எங்க வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சுயம்பு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து வீட்ல ரொம்ப நாளா பூஜையில இருந்தது. அது வந்து அதாவது நீப்பத்துறை சின்னம்மா ஒரு இடத்துல வந்து சுயம்பு எடுத்தேன். முதலா எங்க சுயம்பு எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனுமன் தீர்த்தமலை போற வழியில பார்த்தீங்கன்னா, அனுமந்த் தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துல வந்து குளிக்க போறோம். நானும் என்னுடைய நண்பரும். அப்போ வந்து குளிக்கும்போது சரி, நாம குளிச்சுட்டு கீழ வந்து கையில ஒரு கல்லு மாதிரி தட்டுப்படுது. சரி, நீ இங்க சுயம்பு எடு அப்படின்னு உள்ளுக்குள்ள உணர்வு வருது. அப்படி இருக்கும்போது என்ன இப்படி வருது? ஏன்னா முதல்ல வந்து அப்படியே தண்ணிக்குள்ளவே மூழ்கி அப்படியே பார்க்குறேன். ஒரு கரெக்ட்டா சுயம்பு வடிவத்துல அழகா ஒரு சுயம்பு சாமி கிடைக்குது. அம்மன். அந்த சுயம்பு எடுத்துட்டு வந்து என்ன பண்றேன், பூஜை பண்ணி, எல்லைக்குள்ள எல்லாம் வந்து என்னென்ன முறையா செஞ்சு, எலுமிச்சங்கனி காவு குடுத்து அப்படியே எடுத்துட்டு வந்து முதல்ல ஒரு சிலை வரணும்னா, உள்ள இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற தேவதைகள் கிட்ட நம்ம அனுமதி வாங்கணும். என்னென்ன அம்மன் இருக்கா, அதுவும் எல்லா குலதெய்வத்தை முதற்கொண்டு. அதெல்லாம் முதல்ல கேட்டு பர்மிஷன் வாங்கிடுறேன். தியானம் பண்ணும்போது உத்தரவு கிடைச்சிருது. போயிட்டு சுயம்பு எடுத்துட்டு வந்து என்ன பண்றேன், அங்க அருள் வந்து அந்த இப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க. அதுதான் பக்கத்துல இருக்கும் பாருங்க. சிவனுக்கு பக்கத்துல கீழ சைடுல தெரியும் பாருங்க. அந்த சேனல் லோகோ கீழ அதுதான் வந்து அங்காளம்மன். சுயம்பு வைக்கிறேன். சுயம்பு வச்சுட்டு சரி அது முதல்ல அமர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு மொத்தம் வச்சா வந்து சாமி வந்து ஒரு 5 அந்த மாரி வைப்பாங்க. சரி நான் என்ன பண்றேன், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து சுயம்பு எங்க எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உத்தரவு எங்க கிடைக்குதுன்னா, நீப்பத்தோர சென்னம்மா. அங்க கிடைக்குது. அங்கலாம் சூப்பரா கிடைக்கும். சுயம்பு சாமி வச்சு பூஜை போட்டுட்டு, நம்ம போயிட்டு எடுக்கும்போது குளத்துல மூழ்கி எடுத்தோம்னா, ரொம்ப சூப்பரான சாமியெல்லாம் கிடைச்சுச்சு. அப்புறம் அங்க எடுத்து பூஜை போட்டு எடுத்துட்டு வந்து சாமிக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து அங்க சுயம்பு வச்சுட்டோம். முதல்ல வந்து அனுமன் தீர்த்தத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு, அடுத்து எங்க போறோம்னு சொன்னீங்கன்னா, அனுமன் தீர்த்தத்துலலாம் சாமி எடுத்துட்டு, அங்கலாம் எதர்ச்சியா சும்மா அனுமன் தீர்த்தம் சாமி கும்பிட்றதுக்காக போனது. அங்க பார்த்துட்டு அப்படியே தேத்தமலை சிவன் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. சரி அங்க சுயம்பு எடுத்து நான் என்ன பண்றேன், பேக்லலாம் வந்து எடுத்து வைக்கிறேன். அந்த சாமிய எடுத்து பூஜை பண்ணிட்டு அப்படியே நேரா தீர்த்தமலைக்கு போறேன். தீர்த்தமலைக்கு போக அங்க இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய பேக்ல இருக்கிற ஏதாவது சாப்பிட கொண்டு வந்திருக்காங்களா என்ன அப்படின்ட்டு ஒரு 11 மணி வெயில். 11, 12 மணி பயங்கரமான வெயில். தாகம், பசி அதுக்கு. பிஸ்கட் இதெல்லாம் எடுத்துட்டு போவோம். பட் இருந்தாலும் பேக்கெல்லாம் வாங்கி எடுத்து பார்க்குது ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்காங்களான்ட்டு. அங்க இருக்கிற கேனு இருந்துச்சு. கேன்ல வந்து தண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப தாகம் போல இருக்கு. நான் என்ன பண்ணேன், அந்த மூடிய என்னுடைய நண்பர் மூடிய கழட்டி கீழ வச்சுட்டாரு. அத கழட்டி அந்த தண்ணீர வந்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த அம்மன வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி, அதெல்லாம் பண்ணி குடுக்கும்போது, அதனுடைய ஃபோட்டோ நான் பின்னாடி பின் பண்றேன். பாருங்க. இந்த வீடியோவுக்கு கடைசியில. அதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்து மேல இட்டுன்னு போயிட்டு அங்க ஒரு 7, 8 விதமான தீர்த்தம் இருக்கும். அகத்திய தீர்த்தம், கன்னி தீர்த்தம் இந்த மாரி நெறைய சாமிகளுடைய தீர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அங்க இருக்கும். அந்த தீர்த்தமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் மேல போட்டு, சிவன் இருக்கும் இடத்துல அங்காள அம்மன வச்சு பூஜை பண்ணி, அப்படியே எடுத்துட்டு வந்து சுயம்பு வச்சுர்றேன். அடுத்து வந்து நீப்பத்தோட சின்னம்மா போறேன். அங்கேயும் அதே மாரி சுயம்பு எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கனகநாச்சி அம்மன் குப்பம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும். ஒரு கனகநாச்சி அம்மன் கோயில்ன்ட்டு பெரிய ஒரு ஆறு அங்க இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எடுத்துட்டு வந்து வச்ச ஒரு சுயம்பு. இது எல்லாமே அக்கா, தங்கைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பேர் அங்க வச்சுர்றேன். சுயம்பு வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா 2 மலை. இந்த 2 மலைக்கு இடையில வந்து பெரிய பயங்கரமான ஆறு ஓடுது. அந்த ஆற தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா அடிக்கடி என்ன அந்த சிவன் கோயில், சிவன் தரிசனம் கிடைக்கிற மாரி, சிவன் லிங்கம் தெரிற மாரி, சிவன் கோபுரம் தெரிற மாரி. அதுக்கப்புறம் தாத்தா என்ன பண்றாரு, அந்த சிவன கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. பெரிய மலை. அந்த மலைக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொட்டாய் மாரி போட்டிருக்காரு. டென்ட் மாரி. அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஓலையெல்லாம் போட்டிருக்கு. ஓலைக்கு அடியில பார்த்தீங்கன்னா, சிவன் இருக்கு. அந்த சிவன வந்து நான் பார்த்துட்டுருக்கேன். அவர் வச்சுட்டுருக்க அந்த ஆராய்ச்சி பொருட்கள், மூலிகை இதெல்லாம் வந்து மணி மாலை இதெல்லாம் வந்து எடுத்து எனக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு திடீர்னு உள்ள வந்துட்டாரு. அப்போ அந்த இறைவன வந்து நீங்க என்ன பண்ணிட்டுருக்க? எங்க சாமிய எப்படி வணங்குறதுன்னு சொல்லி தரவான்ட்டு அந்த தாத்தா எனக்கு சொல்லிக் குடுக்குறாரு. சொல்லிக் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து அங்க வணங்கிறேன். அவங்க சொல்ற மாரி முறைகள் செஞ்சு வணங்குறேன். உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, எர்த் பாஸ் ஆகுது. கரண்ட். அந்த மாரி வந்து
கனவு எர்த்து பாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு கனவு மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த உடலில் வந்து கனவு தெளிஞ்ச உடனே நம்ம விழிச்சிருவோம்ல ஒரு சில டைமில். அப்போ விழிக்கிறேன், கண் விழிச்சு பார்க்குறேன், இரவெளியே நடக்குது இதெல்லாம். உடம்பெல்லாம் அங்கே அடித்த அந்த சேக்கு, அந்த அடித்த அங்கே எர்த்து அந்த ஃபீலிங்கே இந்த பாடியிலையும் இருக்குது. ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நடந்த அனுபவங்கள். அப்புறம் சிவனை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. ப்ளஸ் வந்து தியானம் செய்யும்போது உண்மையாகவே நம்ம வைக்கலாமா, நமக்கு இது தகுதி இல்லாதவங்க, நம்ம வந்து இந்த சிவனை தொடுறதுக்குள்ள நம்ம தகுதி இல்லாத ஒரு நபர், நாம் வந்து எப்படி இதை வைக்கிறது, அதுக்கான பாக்கியம் நம்மளுக்கு இல்லை. வணங்குறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும், சிவனை நினைக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். எல்லாருக்குமே சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இறை ஏழை பணக்காரன்றவங்களும் பாகுபாடு இல்லை, எல்லாருமே யார் வேணாலும் வணங்கலாம். அந்த மாதிரி தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவை போட்டுன்ற மாதிரி எல்லாருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறைவன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து கனவுல தெரியுது. அதே மாதிரி வந்து சில தடைகள் அந்த பதிவும் போட்டிருப்பேன். சிவன் நேரடி சோதனை அப்படின்ற பதிவுகளும் இதில் நான் போட்டு வச்சுருப்பேன். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கடந்து சிவன் பிரதிஷ்டை மகா சிவராத்திரி நான் வைக்கிறேன். போன வருட மகா சிவராத்திரி 2024 வைக்கிறேன். இந்த வருட அதே மகா சிவராத்திரின்னு நான் வந்து பூஜை அழகாக வந்து இந்த தடவையும் சாமிக்கு அழகாக பூஜை பண்ணி அருமையாக நல்லா என்ன நம்மளால் முடிஞ்ச அளவு அருமையாக ஏதோ முடிஞ்ச அளவு பண்ணி நம்ம சக்திக்கு ஏற்ப, ஏழையின் சக்திக்கு ஏற்ப ரொம்ப எளிமையான கடவுள்னு சொல்லலாம். திருநீர், அவருக்கு வந்து சந்தன குங்குமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்குநாத ஓசை, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த இதில் வந்து இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தியானம், இந்த சிறை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் கேட்குறேன். எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நாம் வந்து இவங்களை எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போது நடக்குது இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அங்கே வந்து இது எங்கன்னா போலூரில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண செலவு ரெடியாகி நிற்கிது. பூஜை செலவெல்லாம் வாங்க போகும்போது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செலவு எல்லாம் காசெல்லாம் பே பண்ணியாச்சு. ஆனால் தவறுதெல்லாம் மறந்து விட்டுட்டு அவசரத்தில் போயிடுறோம் அந்த பூஜை செலவை. சரி, நான் வந்து இது வரைக்கும் வந்து அங்காளம்மன் மேல் மலையனூர் ஒரு முறை கூட நான் போனதே கிடையாது. சரி, ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட்டை கேட்குறேன். இந்த மாதிரி போகலாமா, ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து ஒரு டைம் கூட வந்ததே கிடையாது, எங்கே இருக்குன்னு தெரியாது, இங்கிருந்து பக்கம் தான் அப்படின்னு சிலை செய்கிற அந்த இடங்கள்லேருந்து பக்கம் தான். அப்போ போகும்போது அங்கேருந்து சாமியெல்லாம் வணங்கிட்டு சங்குநாதம் வாசிச்சுட்டு என்ன பண்ணுறேன், அங்கேருந்து நான் வந்து பூஜை செலவுகள் ஒரு நபர் வாங்கி கொடுக்குறாரு. ஏற்கனவே இதை நான் சொல்லியிருப்பேன். வாங்கி கொடுத்த அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய மனைவி அங்காளம்மன் அவங்களுக்கு வந்து இந்த பூஜைகளை வந்து சிலை வாங்குகிற இடத்துல பண்ணி பூஜை பண்ணி அங்கேருந்து சிலைகளை எடுத்துகிட்டு வந்து மகா சிவராத்திரி நின்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுதான் ஒரு அற்புதமான சிறப்பு. இந்த ஃபோட்டோ எதுக்கு நான் பிடிச்சி போட்டேன் அப்படின்னா, இதுதான் வந்து என்னுடைய கனவுல அடிக்கடி தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த காட்சியில் நான் படமாக வரைஞ்சி வச்சுருவேன். ஏன்னா மறந்துடுவேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கும்போது படமாக வரைஞ்சி வச்சிருவேன், இல்லை எழுதி வச்சுருவேன். அது அந்த மாதிரி வரைஞ்சி வச்சு தான் இதில் எப்படி என்ன நடந்திருக்கோ அந்த விஷயங்கள் இங்கே வந்து ரிசீவ் ஆகிருக்கு. 80, 18%, 90% எல்லாம் ரிசீவ் ஆகிடுச்சு. அம்மன் தெரிஞ்சது காளி அங்காளம்மன். அது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு சுயம்புவா. அடுத்து வந்து அங்கே கனவுல தெரிஞ்சிச்சு, ஒரு தாத்தா என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டு கனவுலலாம் அடிக்கடி எனக்கு ஒரு லிங்கத்தை வந்து காமிச்சிட்டே இருக்காருன்னு சொன்னீங்களா, அந்த லிங்கம் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா அதே அமைப்பில் வடிவமைச்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அவங்கள வந்து அமர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பூஜை செய்யும்போதும் அங்கே ஒரு சில அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் மேப்லேயே ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன். சாமியுடைய நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஜபாதீஸ்வரன் அப்படின்ற பேரில் ஏதாவது கோயில்கள் இருக்கா சிவன் அப்படின்னு பார்த்தா மேப்லேயே கிடையாது. அப்போது நம்முடைய அந்த ஜவ்வாது மலை அடிவாரத்தில் வந்து ஜவ்வாது மலையில் சாமிக்கு என்ன நேமு வைக்கிறதுன்றதே எனக்கு ஒரு என்ன நேம்னு தெரியாமல் இருந்தது. அப்போது அங்கேருந்து ஒரு ஐயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. பேர் வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறப்பாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிவன்
முதல்ல இந்த கிரியா யோகம் எங்கேருந்து பிறந்தது அப்படின்னா சிவன் கிட்ட இருந்து தான். அங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒளியும், ஒளி வடிவமாக இந்த பிரபஞ்சம் ஓம் என்ற ஒளியிலையும், அந்த வெடிப்பு அந்த அந்த ஜீவ அணு ஒளி, அந்த அணு சிதறல், அந்த ஒளியிலிருந்தும் 2ம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. அதிலிருந்து உருவானது தான் இந்த உலகம் அனைத்துமே. அந்த மாதிரி இருக்கும்போது, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை பண்ணும்போதெல்லாம், ஒரு நெறைய ஞான சக்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. சிவன வணங்குறவங்ககிட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் பக்தர்கள், சிவன புடிச்சவங்க எல்லாருமே அதுதான் அவங்களுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுடைய திருநாமம் சொல்ல சொல்ல அவங்களுடைய கர்ம வினைகளும் சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சில அபாயகரமான சில விஷயங்களும் சரி, தானாவே வந்து பார்த்தீங்கன்னா விலகிடும். சிவனை நினைத்தாலே முக்தி அப்படின்ற மாதிரி அந்த உண்மை சம்பவங்கள் திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு அற்புதமான அந்த சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிகப்பெரிய அக்னி ஸ்தலம். ஆற்றல் வாய்ந்தது ஒண்ணு. இதில என்ன நடக்குதுன்னா, ரொம்ப சிவனும், விஷ்ணு, பிரம்மா இவங்கலாம் வந்து விஷ்ணு, பிரம்மா வந்து அடிமுடி பார்க்கறதுக்காக அவங்களுக்குள்ள வந்து பயணிக்கிறாங்க. கடைசியில வந்து 2 பேருமே அடிமுடி காணாத நிலை, தோல்வி ஏற்படுது. அப்போ வந்து அக்னி ஸ்தலமா விளங்கி, சிவன் வந்து அவங்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிமுடி காணாத ஒரு அற்புதமான ஒரு அக்னி ஸ்தலம். அவ்ளோ அளப்பரிய அருள், ஆற்றல் அவங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த சிவன். இந்த சிவனுடைய மகா சிவராத்திரி அன்று அப்போ எடுத்த ஃபோட்டோ, அப்போ எடுத்த பூஜை தான். இந்த பதிவில் நான் வந்து முழுக்க முழுக்க போட்டிருப்பேன். நாம் இருக்கும் வரை சிவன வந்து நினைச்சு தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மனசுக்கு ஒரு அப்படி அளப்பரிய ஒரு ஆனந்தம், அளப்பரிய ஒரு அமைதி நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பா. அதனால சிவன் வந்து வணங்குறதுக்கு அனுமதி குடுத்து, சிவன வந்து தொட்டு பிரதிஷ்டை பண்ணி அந்த பாக்கியம் குடுத்தது அம்மன். அந்த பராசக்தியானவங்க, அந்த அங்காளம்மனானவங்க, காளி. அவங்க தான் வந்து எனக்கு வந்து சிவனையே நீ வணங்கணும் அப்படின்னு உத்தரவு குடுத்து, சிவனையும் வணங்க வச்சது அவங்க தான். அவங்களுக்கு எப்பயுமே நான் மனசார வந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் கோடான கோடி நன்றிகள். என்னைக்குமே இந்த பிள்ளை வந்து மறவாத அவங்களுடைய திருநாமத்த இந்த உயிர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும், உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணபதி பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி கணபதியும் இங்க வரப்போறாரு. அடுத்து முருகரும் வரப்போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்ட அப்புறம், நான் உங்களுக்கு அதையும் வீடியோ பதிவா எடுத்து, நம்முடைய அந்த சேனல்ல வந்து உங்களுக்கு நான் பதிவிடுறேன். கிரியாவுடைய பயணத்த, யோகங்கள வரக்கூடிய பதிவுல உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன சின்ன அனுபவங்கள், பயிற்சிகளையும் நான் வீடியோவுல பதிவிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து நல்ல ஒரு ஒரு அனுபவமா, ஒரு நல்ல ஒரு பயன் அடையணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து தேடி சென்று பொருள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அதனால என்னுடைய அனுபவங்கள உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இதே போன்ற பதிவுகள வந்து இந்த ஞானமெல்லாம் வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, முழுக்க முழுக்க அன்னை பராசக்தி, காளி இவங்கலாம் வந்து அங்காளம்மன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே ரூபம் தான். ஆனா, எல்லாமே ஒரே இதுலேருந்து பிறந்த ஒரு ரூபங்கள் தான். ரொம்ப பிடிச்சது அன்னை காளி அங்காளம்மன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அனுமதியால தான் ஒவ்வொரு விஷயங்களா சிவன் அது மாரி ஒவ்வொன்னா அவங்களுடைய அனுமதியால தான் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வணங்கிட்டு அவங்களுடைய பரிபூரண அருளாசி உங்க எல்லாருக்குமே கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போன்ற வரக்கூடிய பதிவுகள்ல கிரியா, தியானம், யோகம் இன்னும் அந்த ஞான சூட்சும குரு அன்னை பராசக்தியும் சொல்லிக் குடுத்த அந்த சூட்சுமமாக சொல்லிக் குடுத்த இந்த தியானங்கள்லாம் உங்களுக்கும் அவங்களுடைய உத்தரவு கிடைக்க கிடைக்க உங்களுக்கும் என்னுடைய இந்த சேனல்ல உங்களுக்கு பதிவுகளா நான் போட்டுட்டே இருப்பேன். நீங்களும் வந்து இத பயனடையலாம். மீண்டும் அடுத்த பேர் சந்திக்கிறியா உங்களுக்குள்ள ஒரு பயணம். நன்றி, வணக்கம்.